ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூலை 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினத்தின் போது சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். நாளை வர இருக்கக்கூடிய ஜூலை 14ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா அமாவாசையானது நிகழ்கிறது. இந்த அமாவாசை தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாளை தினத்தில் மறக்காமல் ஒவ்வொரு வீடுகளிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்களை நினைத்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துடுங்க. அதே போல் உங்களுடைய வீடுகளில் குலதெய்வ வழிபாடுகளையும் மறக்காமல் அமாவாசை தினங்களில் வழிபாடு செய்யும் பொழுது அதீத பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேண்டுதல் வேண்டிக்கொள்ள வேண்டிய அந்த ஒரு வேண்டுதலும் பார்த்தீங்கன்னா நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நாளில் பார்த்திங்கன்னா இப்படி ஒரு கிரக அமைப்புகளானது உங்களுக்கு அமைஞ்சிருப்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்குமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்திங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகுதா அப்படிங்கிறது குறித்து தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்காங்க. இந்த அமாவாசை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மதிய நேரத்துக்குள்ளாட உங்களுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளாகட்டும், இல்லை ஜென்ம பாவங்கள் ஏதாவது ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த ஒரு விஷயங்களானு பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை தினங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய விரதங்களை பார்த்திங்கன்னா செய்யும் பொழுது, அதாவது உங்களுடைய முன்னோர்களை நினைத்து செய்யக்கூடிய கடமைகள் மூலமாக அந்த ஒரு விஷயங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அந்த ஒரு கிரகத்தின் மூலமாகவே பார்த்திங்கன்னா சில கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பலன்களை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேதனையையும் சாதனையாக மாற்ற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக துன்பத்தையும் இன்பமாக மாற்றும் வல்லமை பெற்ற கும்பராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகளானது உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மதிப்புகளையும் பார்த்திங்கன்னா கிடைக்க பெறுவீர்கள். உடல் உழைப்பை அதிகரிக்க செய்யுங்க. அதே போல் குறிக்கோளற்ற பயணங்களானது உண்டாகும். விழிப்புடன் இருப்பது ரொம்ப நல்லது. சுப செலவுகளானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டாகுங்க. கையிருப்பானது கரையும். ஆன்மீக யாத்திரைகள் சென்று நீங்கள் வருவீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது ரொம்ப நல்லது. பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதங்களும் ஏற்படும். வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலுமே உங்களுக்கு லாபங்கள் குறையாமல் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்குங்க. வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்று கூட உங்களுக்கு தோன்றலாம். மனம் தளராமல் இருப்பது ரொம்ப நல்லது. வாகனம், வீடு ஆகியவற்றினால செலவுகளானது ஏற்படுங்க. அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடுவதையும் தவிர்ப்பது நல்லது. தடங்கல்கள், கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவுமே உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அமைதிகளானது உங்களுக்கு குறையலாம். கணவன் மனைவிக்கிடையே திடீரென்று பார்த்திங்கன்னா மனஸ்தாபங்களானது ஏற்படலாம். பிள்ளைகள் கல்விக்கான செலவுகள் அதிகரிக்கும். அத்துடன் தேவையானவற்றையும் வாங்கி தருவீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையுமே வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்களானது நீங்கும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அதிக அக்கறையை காட்டுவீர்கள். பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது. எதிர்பாராத செலவுகளானது உங்களுக்கு வரலாம். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். ஆன்மீக பயணங்கள் செல்வதில் உங்களுக்கு விருப்பங்களானது பார்த்திங்கன்னா உண்டாகுங்க. அதே போல் கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளானது கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியதாகவும் இருக்கும். உடன் பணிபுரியக்கூடிய பணியாளர்களால் நன்மைகளானது ஏற்படுங்க. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகளை நீங்கள் அடைவீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். மேலிடத்தின் மூலமாக உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே பரிசீலனையானது செய்யப்படும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது ரொம்ப அவசியங்க. வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது நல்லது.
இப்படி நிறைய விஷயங்களானது வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் நடைபெற இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது நீண்ட தூர தகவலுமே உங்களுக்கு நல்லவையாக இருக்கும். எதிலும் கொஞ்சம் நிதானத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருப்பது அவசியங்க. அதிக கோபத்தினால வீண் பகைகளானது உங்களுக்கு உண்டாகலாம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீர்கள். பணவரவுகளானது உங்களுக்கு தாமதப்படும். உங்களுடைய கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் செலவுகளானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகரிக்குங்க. பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்டாகும். நன்மைகளானது ஏற்படுங்க. புதிய நட்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது தவிர்ப்பது ரொம்ப நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை. தொழில் வியாபாரமானது சுமாராகவே வந்து நடக்கும். கடன் பிரச்சனைகள் அனைத்துமே கட்டுக்குள் இருக்குங்க. எதிர்பார்த்த லாபங்கள் கிடைத்தாலும் செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதே சமயம் இந்த காலகட்ட நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் அவர்களுடைய அறிவுத்திறமைகளானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் என்றாலுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவரையும் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்கள். சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளானது தீரும் அப்படின்னு தான் சொல்லணும். இனிமையான பேச்சின் மூலமாக எதிலுமே வெற்றியை காண்பீர்கள். வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம். கவனமாக இருப்பது நல்லதுங்க. மற்றவர்களினுடைய செய்யினால கோபங்களானது ஏற்படலாம். கொஞ்சம் நிதானங்களானது உங்களுக்கு தேவை. பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளானது குறையும். அதன் மூலமாகவே வருமானங்களானது கிடைக்குங்க. பிள்ளைகள் ஒற்றுமையுடன் இருப்பார்கள். புத்தி சாதுரியங்களானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவலானது உங்களுக்கு நல்ல தகவலாகவே இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே எதையுமே மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மையை கொடுக்கும். குடும்பத்தில் அமைதிகளானது உண்டாக கோபத்தை குறைப்பது நல்லது. தொழில் வியாபாரங்கள் எதிர்பார்த்த அளவு லாபங்கள் தராவிட்டாலும் வருமானத்திற்கு குறைவுகளானது இருக்காது. தொழில் விரிவாக்கங்கள் செய்யக்கூடிய திட்டத்தை தள்ளி போடுவது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களது பணிகளில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லது. மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். பெண்களுக்கு அறிவுபூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு சில முக்கிய முடிவு எடுப்பதன் மூலம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியமானது இப்பொழுது நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தவர்களுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா தலையிடாமல் இருப்பது மிகவும் சிறந்தது. கலைத்துறையினர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சியினுடைய பெயரில் புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகும். ஆனாலுமே பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த புகழ் பாராட்டானது உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அரசியலில் உள்ளவர்களுக்கு இப்பொழுது வாகனங்கள் பயன்படுத்தும் போது மிகவும் கவனங்களானது தேவை. சிலருக்கு இடமாற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகலாங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும். வாழ்க்கை தரங்களானது உயரும் அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்களானது உண்டாகுங்க. மேல் படிப்பு பற்றிய சிந்தனையில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். சக மாணவர்களினுடைய விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி இருப்பது சிறந்தது. அடுத்ததாக இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு தெளிவான சிந்தனையுடன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து ஈடுபட்டு இருப்பீர்கள். முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்களானது உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. உற்சாகமாகவே நீங்கள் வந்து இருப்பீர்கள். திடீர் என்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலவுகளானது உருவாகும். கவனமாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளானது வந்து நீங்கி போட்டிகளானது வந்து குறையும் அப்படின்னே வந்து சொல்லலாம். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகத்தை நீங்கள் காட்டுவீர்கள். உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெளிவாகவே வந்து பார்த்திங்கன்னா சிந்தித்து எதையுமே வெற்றிகரமாக செய்து முடித்து கொடுப்பீர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். புதிய பதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைவுகள் இருக்காது. உற்சாகங்கள் அதிகரித்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா முடிவடையுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகளானது நீங்கி உறவினர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கக்கூடும். பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்களானது கிடைக்குங்க. அதேபோல் காரியங்களை செய்து முடிப்பதில் திறமைகளானது வெளிப்படும் அப்படின்னு தான் சொல்லணும். மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கும்.
அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. எனவே கவனமாக எதிலும் ஈடுபடுவது நல்லது. தன்னம்பிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்குங்க. எந்த ஒரு காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயங்களுமே உங்களுக்கு இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகுங்க. மனதில் வியாபாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பற்றிய நிறைய கவலைகள் உண்டாகும். உங்களுடைய மனதில் வியாபாரத்தை பற்றி தான் எப்போவுமே அந்த ஒரு சிந்தனைகள் ஓடிட்டுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அலுவலக பணிகளில் கூடுதல் கவனமுடன் செய்வது நல்லது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.